கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். இன்னும் சவுண்டு வரணும். ஹாப்பியாகவே இல்லை யாருமே. சரி, இன்றைக்கி நம்ம வந்து என்ன தீமில் நடக்குது? எதுக்காக இன்றைக்கி 3 சபை கூடியிருக்கோம்? ஐயோ, தெரியாமலே வந்துட்டிங்களா? எதுக்காக வந்திருக்கோம்? வேதாகமத்தில் உள்ள பெண்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சுருக்காங்க, அவங்க வாயிலாக தேவன் எப்படிப்பட்ட ஊழியங்களை வழி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, அதை முக்கியத்துவப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம அவங்கள குறித்து அதெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ வேதாகமத்தில் உள்ள பெண்கள் நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சபைகள் ஆலோசனையில் ஒரு பெண்ணை குறித்து தான் படிக்க போகிறோம். சரிங்களா? அவங்க வாயிலாக எப்படி வந்து சத்தியம் பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்க பேரை நான் இப்போ இன்ட்ரோ சொல்லி அதில் சொல்லுவேன். அதில் நீங்கள் தான் கவனமாக கேட்கணும். ஒரு பெண் பேர் தான், மீதி எல்லாம் ஆண்கள் பேர் தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரு 2 குரூப் இருக்கிறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா அமெரிக்காவில். சரிங்களா? அமெரிக்காவில் 2 வகையான குரூப் இருக்காங்க. ஒரு குரூப் வந்து எதற்காக வந்து ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, செகண்ட் கம்மிங்க்கு ஆயத்தப்பட்டு, ஏன்னா கடவுளோட 2ஆம் வருகை அதுக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த குரூப் வந்து ரொம்ப அதிக வேகமாக அதுக்கு ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறிச்சாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த நாள்? அக்டோபர் 22. ஓகேங்களா? அது எந்த வருஷம்? 1844. ஸோ இதுக்காக ஆயத்தப்படுத்தி ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப் பேர் என்னன்னா அட்வென்டிஸ்ட். வெறும் அட்வென்டிஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு அப்படியே நேர்மாறாக இன்னொரு குரூப் வந்து 7ஆம் நாள் வந்து ரொம்ப வந்து ஊக்குவிச்சுட்டு, இன்றைக்கி சாபத்து, 7ஆவது நாள் தான் சாபத்து, அந்த ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும், அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும், இதெல்லாம் நம்ம கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு குரூப். எத்தனை குரூப்பு? 2 குரூப். அந்த குரூப் பேர் என்ன அப்படின்னா செவன்த் டே பேப்டிஸ்ட். ஓகேங்களா? இவங்க அட்வென்டிஸ்ட், இன்னொருத்தவங்க செவன்த் டே பேப்டிஸ்ட். 2 குரூப் தான். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிற ஒரு 2 குரூப்பை எப்படியாவது இணைக்கணும்னு கடவுள் ஒரு விஷயம் திட்டம் போடுறாரு. இதை இணைக்கிறதுக்கு ஒரு பெண்ணால் தான் முடியும் அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த பெண் பேர் தான் ரேச்சல் ஓக்ஸ். என்ன பேர்? ரேச்சல் ஓக்ஸ். சரிங்களா? இவங்க வந்து எப்படி இருக்காங்க? இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து அமோரி ஓக்ஸ். சரிங்களா? அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளிலேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. இவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னா வெரோனா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் வெரோனா. சரிங்களா? ஸோ இவங்க ஹஸ்பண்டு இறந்துடுறாங்க. இவங்க ஹஸ்பண்டும் இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மெத்தடிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சபையை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக, கணவன் மனைவியாக சேர்ந்து படித்து 7ஆம் நாள் தான் நம்ம வந்து ஓய்வு நாள் ஆசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் 2 பேரும் சேர்ந்து அந்த சபைக்கு, எந்த சபை சொன்ன? செவன்த் டே பேப்டிஸ்ட் அப்படிங்கிற சபைக்கு அவங்க போய் அதெல்லாம் கற்றுக்குறாங்க. ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. அவங்களும் அவங்க பொண்ணும் இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றாங்க. அந்த இடம் என்னன்னா வாஷிங்டன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பெரம்பலூர்லேருந்து திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வெரோனாலேருந்து வாஷிங்டனுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போகிறாங்க. அங்கெல்லாம் அந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு குரூப்பை பார்க்குறாங்க. யார்? அட்வென்டிஸ்ட். இவங்களாம் தான் தீவிரமாக 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட்டுட்டு எல்லாத்தையும் வந்து வாங்க, நம்ம ஏசப்பா வரப்போகிறாரு, சீக்கிரம் நம்ம வந்து அதுக்கு ஆயத்தமாகணுன்ட்டு அவங்களெல்லாம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தோன்னே என்னடா இவங்க இவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறாங்க, அந்த சபைக்கு போயிட்டு இவங்களாம் இப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு தாட் வருது. இவங்களாம் இப்படி ஆயத்தப்படுறாங்க, சரி நீங்கள் ஆயத்தப்படுறீங்க, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் சாபத்தை கீப் அப் பண்ணுமா இல்லையா? ஓய்வு நாள் ஆசரிக்கணுமா இல்லையா? ஓய்வு நாள் ஆசரித்து கற்பனைகள் படி வாழ்ந்தால் தானே அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே எழுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறதும் வந்து அந்த மக்கள் ஒரு 40 பேர் இருக்காங்க அந்த சர்ச்சில். அவங்களுக்கும் வந்து ஒரு இதாக இருக்குது, ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அட்வென்டிஸ்ட் தான், சாபத்தை கீப் அப் பண்ணலை, வேறு சண்டேவை அவங்க சாபத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க போய் அங்கே சொல்லவும் அங்கே ஒரு 40 பேர் இருக்கிற அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சரி இதை வந்து கேட்போன்னு ஒருத்தர் கேட்டு அதெல்லாம் மாறுறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா வில்லியம் ஃப்ரான்ஸ்வொர்த் அப்படிங்கிற ஒரு ஆள். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவர் தான் இதை கேட்டு சாபத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவர் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்டோட முதல் விசுவாசி.
அப்போ செவன்த் டே அட்வென்டிஸ்டாக இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு முதல்ல இதை ஏற்றுக்கிட்டு அப்போ செவன்த் டே பேப்டிஸ்ட்டும் அட்வென்டிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து செவன்த் டே அட்வென்டிஸ்டாக மாறி ஃபஸ்ட்டு விசுவாசியாக மாறினவர் யாருன்னா வில்லியம் ஃப்ரான்ஸ்வொர்த். அப்போ இவர் தான் இது பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க சொல்கிறத இவங்க ஏன்னா எங்கேருந்து வந்தாங்க, வேறு ஊர்லேருந்து வந்த இவங்க அங்கே சொல்லி கொடுத்து அப்போ வந்து சத்தியத்தை எப்படி அவங்க சொல்கிறாங்க, முக்கியமான சத்தியமே இதுதான், ஓய்வு நாள் ஆசரிப்பு தான். அப்போ அதை அவங்க சொல்லித்தராங்க. அப்படி இவங்க சொல்லித்தரதை கேட்டு யார் மாறினாங்கன்னா அந்த சர்ச் பாஸ்டர் மாறினார். அந்த சர்ச் பாஸ்டர் வந்து ஃப்ரெட்ரிக் வீலர். அந்த பாஸ்டரையே மாற்றுற அளவுக்கு அவங்க எப்படி அவங்களோட ஊழியமானது அங்கே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்து அவங்க என்ன நாளுக்காக ஆயத்தமாயிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அங்கே இருக்கிறவங்க அக்டோபர் 22 அந்த அந்த வருஷம் 1844 அதற்காக தான் அவங்க ஆயத்தமாயிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த நாளும் கடந்து போயிடுச்சு, அந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை. அப்போ இவங்க அந்த இடத்துல, அதாவது ஒரு வாஷிங்டனில் பேசப்பட்ட அந்த விஷயம் சுற்றி எங்கெங்கெல்லாம் அட்வென்டிஸ்ட் குரூப் இருந்துச்சோ இந்த விஷயம் அப்படியே பரவப்படுது. ஒரு சின்ன சர்ச்சில் ஆரம்பித்தது சுற்றிலும் இப்போ இங்கே திருச்சியில் ஆரம்பிக்கிறது, அப்படியே மதுரை, அப்படியே திண்டுக்கல், அப்படியே சென்னை அப்படின்னு அதே மாதிரி அமெரிக்காவில் ஒவ்வொரு பகுதியும் அங்கே என்ன ஆகுதுன்னா பரவுதான். அப்போ அவங்க எல்லாரும் அட்வென்டிஸ்டாக இருந்தவங்களாம் என்னவா மாறுறாங்களாம், செவன்த் டே அட்வென்டிஸ்டாக 7ஆம் நாள் சபைக்கு போகிறவங்களா 7ஆம் நாள் தான் உண்மையான ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1809, கிட்டத்தட்ட 250 வருஷம் இருக்குமா, அதுக்கு முன்னாடி, ஈஜி வைட்டுக்கு முன்னாடி இவங்க இல்லையா, கரெக்டாக ஈஜி வைட் 1844 அப்புறம் தானே அவங்க இதாகினாங்க இல்லையா. அப்போ இவங்க அதுக்கு முன்னாடியே இந்த சபையை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுழி போட்டதே யாருன்னா நம்ம ரேச்சல் ஓக்ஸ் தான். அப்போ அவங்க இது ஒரு பெரிய விஷயமாக மாறும், உலகளாவில் பேசப்படுவாங்க. உலகளாவில் இவ்வளோ சர்ச், இவ்வளோ மிஷினரிஸ், இன்றைக்கி நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்டில் நிறைய மிஷினரிஸ் போயிட்டுருக்கு இல்லையா, நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். உலகளாவில் நிறைய விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. அப்போ அவங்களுக்கு இவ்வளோலாம் நம்ம பேசப்படணும், இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும்னு அவங்க நினச்சி பண்ண கிடையாது. உண்மையாக அவங்க பைபிளில் படித்த விஷயத்த போய் சொன்னாங்க. ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு விடோ தான் இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு தான், ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு இருந்தது. ஒரு பெண்மணியாக தனியாக இருந்து ஒரு சபையில் போய் வேற ஒரு சபையில் போய் பேசுகிறதுக்கு தைரியம் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கொடுப்பாரா இல்லையா. அப்போ இன்றைக்கி அந்த பெண்களை நம்ம முக்கியத்துவம் பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதனால தான். ரேச்சல் ஓக்ஸ் அன்றைக்கி செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டையும் பேப்டிஸ்ட்டையும் சேர்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி இது நடந்திருக்குமா, இது அவங்களாம் எடுத்து இதுவா கிடையாது. யார், தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஈவு, அவர் கொடுத்த கிருபை. அப்போ இன்றைக்கி அதுதான் கடைசியாக ஒரே ஒரு வரிகள் அவங்க எழுதியிருந்தாங்க, அதில் அந்த புக்கில் எழுதியிருந்தாங்க. உயிர்த்தெழுதலின் நாளிலே ஒரு பெரிய சேனை இந்த சத்தியத்தை காத்து கொண்டவர்களாய் நிற்பதை கண்டு இந்த சகோதரி ஆச்சரியப்பட போகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக இல்லையா, அவரோட 2ஆம் வருகைக்காக தான் அன்றைக்கி அவங்க அவ்வளோ வேலை பார்த்தாங்க. இவங்க இன்னொரு பக்கம் கற்பனைகளின்படியும் 7ஆம் நாள் ஓய்வு நாள் சபையை சத்தியத்தை குறித்தும் அவ்வளோ ஒரு நிச்சயமாக அந்த விஷயத்தை அவங்க புகட்டலை அப்படின்னா செவன்த் அட்வென்டிஸ்ட்டுங்கிற இந்த விஷயமே வந்திருக்காது இல்லையா. அப்போ ரேச்சல் ஓக்ஸ் கண்டிப்பாக 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படையில்லை. அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க, அப்பா இதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நம்ம இருக்கோம், இப்போ நம்மளால் இன்னும் நிறைய பேர் வரணும். சாதாரண நான் தனியாக பெண்ணு தானே, எனக்கு யாரும் இல்லை, ஆம்பளை துணை இல்லை, எங்கள் வீட்டில் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் சாக்கு போக்கே இல்லை அப்படிங்கிறதுக்கு ரேச்சல் ஓக்ஸ் ஒரு பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறாங்க. 7ஆம் நாள் சாபத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான சத்தியத்தை அழகாக நிலைநாட்டியிருக்காங்க. இதை நம்ம பின்பற்றி இவங்கள மாதிரி நம்மளும் வாழணும். அவங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் சத்தியத்தில் உண்மையாக உத்தமமாக நடந்திருக்காங்க. இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுற ஒவ்வொரு சத்தியத்தின் வாயிலாகவும் பெண்கள் தானே அப்படிங்கிற இதுவாக நம்ம யாரையும் பார்க்காம எல்லாரும் நம்ம அதன்படி நடக்க தேவன் தாமே இந்த விஷயங்களுக்கும் நமக்கு நல்ல சத்தியத்தை கொடுத்து வளர்ப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கும் தேவனுக்கும் நன்றி. ஆமென்.